எனக்கு பர்சனல் லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கலாம். மதுரை முத்து அப்படின்னாலே நினைவுக்கு வர்றது அவரோட சிரிப்பும் அவரோட நகைச்சுவையும் தான். அவரோட நகைச்சுவை கேட்டு யாருமே சிரிக்காதவங்க இருந்திருக்க மாட்டாங்க. நம்மளும் நிறைய பேர் அவரோட நகைச்சுவை கேட்டு சிரிச்சிருப்போம். அப்படி இருக்கிற ஒரு நகைச்சுவை நடிகருக்கு இப்போ அவரோட குடும்பத்தில் ஒரு சூறாவளி அடிச்சிட்டு இருக்குது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபாலோவை தட்டி விடுங்க. எனக்கு பர்சனல் லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கலாம். ஓகேவா? 1000 பிரச்சனை இருக்கலாம். அது எனக்கும் நான் கல்யாணம் பண்ணவருக்கும் இருக்க பிரச்சனை. சரியா? இந்த கூடெல்லாம் ஓசில வாங்கி திங்கிறீங்களா? சோறு அவர்கிட்ட ஓசில வாங்கி திங்கிறீங்களே, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஓசில எச்ச குடி குடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட சோறு வாங்கி திங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு குடும்பம் குட்டி இருக்குதானடா? உங்களுக்கு ஒரு குடும்பம் குட்டி இருக்குதானே? எனக்கு அவருக்கு பிரச்சனைனா என்ன அவர் கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் போட்ட எந்த வீடியோவுமே அவரை பத்தி தாக்கியோ அவர் பேரை சொல்லியோ ஒரு தடவை கூட நான் பேசிருக்க மாட்டேன்டா. என் குழந்தையும் நானும் மதுரை லூசு மெமரி லாஸ்ன்னு ஒரு கமெண்ட் வச்சு வீடியோ, ஒரு டைலாக், வடிவேலு டைலாக், ஆமா அது வடிவேலு டைலாக் வீடியோ போட்டா என் வீட்டுக்கார்ட்ட போய் அதுக்கும் அவருக்கு என்னடா சம்பந்தம்? அதுக்கும் அவருக்கு என்னடா சம்பந்தம்? மதுரையில இவர் மட்டும் தான் இருக்காரா? வேற யாருமே மதுரையில கிடையாது. படத்துல வந்த வசனம் கிட்ட மூதிகளா இப்படி சொல்லி கொடுத்ததுடா ஒரு குடும்பத்தையே கெடுத்து வச்சிருக்கீங்க. தாலி எடுத்து உட்கார வச்சிட்டீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? அந்த கமெண்ட் போட்டவன் திருமங்கலம் பக்கத்துல அரசப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல இப்ப அவர் அந்த ஊர்ல இல்லையாமா. அதுல ஒரு உத்தமர் தான் அவர். திருமங்கலத்துல அவன் எங்க இருக்கானோ வர சொல்லு. அவன் அட்ரஸ் சொல்றான், இல்ல போன் பண்றான். மயிராட்டி நான் வரேன்டா. நீ எவ்வளவு என் வாழ்க்கை கெடுப்பீங்க? பூமி நீ யாரு? நீ எதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ற? டேய், என் வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டது இல்லடா. என் வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்டது இல்லடா. இவ்வளவு பிரச்சனையிலையும் நீ யாரா நான் என்ன பார்த்து கேட்கறதுக்கு? நான் என் பிள்ளைய வச்சு வீடியோ போட்டா அவர்கிட்ட போய் நான் அவரை பத்தி திரும்ப சொல்றேன். ஓசில என் புருஷன்ட்ட வாங்கி திங்கிறீங்களே, உங்களுக்கு குடும்பம் இருக்குல்லடா, அழிஞ்சுதான்டா போவீங்க. நீங்க நல்லா இருக்க. ஏன்டா அடுத்த எங்க குடும்பத்தை கிடக்குறா? அவன் பெத்த புள்ள நடுரோட்ல கிடக்குறா. மூளை முட்டை பையங்களா? இதுக்கு தாண்டா பிள்ளைய உள்ள குட்டி இல்லாம அழிஞ்சு போய் நிக்கிறீங்க. பிள்ளை குட்டி இருந்தா தரடா அருமை தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட எதுக்குடா தப்பா போட்டு கொடுக்குறீங்க? என் வீடியோல எந்த வீடியோலடா நான் அவரை பத்தி பேசியிருக்கேன்? காமெடி வீடியோ எடுத்து போட்டேன், அதுக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம்? 1000 பிரச்சனை இருக்குடா. 1000 பிரச்சனை இருக்கு. இன்னும் நான் விவாகரத்து வாங்கல. அதே மாதிரி அவர்கிட்ட போட்டு கொடுக்குற முண்டை உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உன் பேரு சொல்லுமாடி. நீ யாரு உசுப்பேதி? உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, அவர் நல்லவர் தாங்க. இப்படி போட்டு கொடுத்து இப்படி எங்களை பத்தி சொல்லி என்ன கிடைக்குது உங்களுக்கு? எனக்கும் அவருக்கும் பிரச்சனைனா அவர் என்கிட்ட பேசுவாரு. குடும்பத்தை கெடுத்துருக்கீங்க. நாசமா போயிருவீங்க.